இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளவங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன மெசேஜ் பார்க்க போகிறோம்லாம் தெரியல. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி தவிச்சிட்ருக்க நிறையா பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். அது உங்களுக்கு எனக்கு எப்படி கடவுள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து எனக்கு கடவுள் கொடுத்தாரோ அதே மாதிரி உங்களுக்கும் சில விஷயம் நம்ம வந்து போய் தான் ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கு உண்டான ஒரு சின்ன முயற்சியில் நம்மளும் ஈடுபட்டாலே போதும், கடவுளோட அந்த அனுகிரகம் பிளெஸ்ஸிங் எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ரீடிங்குள்ளே போகிறோம். பார்க்குறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும், கடவுளோட கைடன்ஸ் என்ன, ஏஞ்சல்ஸோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் என்ன, யூனிவர்ஸ் என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு கார்டு என்ன வந்திருக்கு, வாவ், பேலன்ஸ் கண்டிப்பாக கொண்டு வாங்க. இது வந்து இப்போதைக்கு நீங்கள் பார்க்குறவங்க வந்து ஒரு மாதிரி தெளிவில்லாத சுச்சுவேஷன். எந்த நேரத்தில் எது பண்ணணும் தெளிவான இல்லை, எது குழப்பமான ஒரு மனநிலை தான் இருக்குது. சக்கராலாம் ரொம்ப வந்து இமோஷ்னல் லெவலில் பிளாக்கேஜாக இருக்குது. பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த மூலாதார சக்கரா, சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், இந்த சக்கராவை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளென்சிங் பண்ணி மெடிடேஷன் பண்ணி உள்ளே வாங்க. இதுக்குள்ளே பேலன்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் யோகாவாவது பண்ணுங்கள். மெடிடேஷன் வந்து நீங்கள் யூடியூப்பில் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகும்போது நிச்சயமாக வந்து சக்கரா வந்து ஒரு பேலன்ஸ் கொண்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு லைஃப்பில் வந்து பேலன்ஸ் கொண்டு வர முடியும். இப்போ வந்து பேலன்ஸே இல்லை உங்களுக்கு லைஃப்பில். வந்து இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் இடிக்குது, இந்த பக்கம் நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, அங்கே ஒன்று நடக்குது. லைஃப்பில் இந்த பக்கம் வந்து சரியான மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா இந்த பக்கம் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்களை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஏதோ தவிச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் வாங்க. உங்களுக்குள்ளே வந்து உங்களை ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கிட்டால் தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும்போது தான் பிரச்சனைகளை சரி பண்ண முடியும். நம்மளே ரொம்ப வீக்காக இருக்கும்போது நம்ம எப்படிங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியும்? அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு பலம். உங்களோட பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியல. நிறையா விஷயம் வந்து உங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரியணும். தெரியாமலாம் இந்த கண் கட்டிக்கிட்டெல்லாம் இந்த 3D வேர்ல்டில் நம்ம விளையாட முடியாது. அதனால் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கி கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர். பேலன்ஸ், கண்டிப்பாக பேலன்ஸ். அந்த ஃபஸ்ட்டு கார்டும் அதான் வந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து லைஃப்பை வந்து இப்போ பெரிய போராட்டமாக இருக்குங்க, சேலஞ்சஸாக இருக்குது. என்ன இப்படி நடக்குது, ஏன் ஒன்று மாற்றி ஒன்று வருது எனக்கு, ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து சரியாக பேலன்ஸ் பண்ணல. ஒன்று ஒர்க்குன்னு அந்த பக்கம் போயிடுறீங்க, ஃபேமிலியை பார்க்க மாட்டேறீங்க. இல்லை ஃபேமிலின்னு இங்கே பார்த்துட்டு ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் சரியான முடிவு எடுக்கலாங்க. எந்த விஷயமே ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்கு நீங்கள் வந்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்கும். ரெண்டுமே டேக்கிள் பண்ணி தாங்க போகணும் லைஃப்பில். அதுக்கு வந்து சில விஷயங்கள், சில எது முக்கியம், எது செய்யணும், எந்த விஷயம் வந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஆஃபீஸ்லேயே அதோட தலைவலி, அதோட பிரச்சனையெல்லாம் அங்கே விட்டு வந்துடணும். அதே பிரச்சனையை தூக்கிட்டு வந்து வீட்டில் வந்து அதே கோவத்தை, இமோஷனல்லாம் வீட்டில் காட்டக்கூடாது. வீட்டில் இருக்கிற பிரச்சனையை ஆஃபீஸில் காட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பேலன்ஸான சுச்சுவேஷன். ப்ளஸ் உங்களையும் வந்து இங்கே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். செல்ஃப் லவ் பண்ணி உங்களை ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறது, உங்களுக்கு உண்டான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது தான் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். வெளியில் நடக்கிற அத்தனை பிரச்சனையும் பேலன்ஸ் பண்ணணும்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அத்தனை விஷயத்தையும் நீங்கள் சரி பண்ணி உங்கள் ஸ்ட்ரென்த்தில் நிற்கணும், உங்கள் பவரில் நிற்கணும், உங்களுடைய ரியலைசேஷன் இருக்கணும், உங்களோட ஸ்ட்ரென்த் ரியலைசேஷன் இருக்கணும், உங்களோட வேல்யூவோட ரியலைசேஷன் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் வெளியில் இருக்கிற சுச்சுவேஷன்லாம். அடுத்தது வந்து என்ன கார்டு வருது, நீங்கள் என்ன இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கி என்ன யூனிவர்ஸ் வந்து சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். 2 கார்டு எடுத்தாச்சு, 3வது என்ன கார்டு வருது பார்க்கலாமா. வாவ். இப்போதைக்கு உங்கள் லைஃப்பில் வந்து எனக்கு இந்த விஷயம் நடக்குமா, கல்யாணம் நடக்குமா, இல்லை எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ மோசமான சுச்சுவேஷனில் இருக்குது, அதெல்லாம் சரியாகி வருமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன விஷயம் குறித்து கவலைப்பட்டுட்டு எனக்கு நடக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோடு உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அழகாக நீங்கள் நினச்ச விஷயம் தான் கண்டிப்பாக இங்கே நடக்க போகுது. எல்லாமே சக்ஸஸ் தான் இனிமேல். அதுக்கு வந்து நீங்கள் பாசிட்டிவிட்டியாக உள்ளே உங்களுக்கு கொண்டு வாங்க. எதுவுமே நான் பண்ண மாட்டேன், ரிசல்ட் மட்டும் வரணும், நான் எதுவுமே படிக்க மாட்டேன், எனக்கு பாஸ் ஆகணும்னா முடியுமா? உங்களுக்குள்ள சில விஷயங்கள் லெசன் கற்றுக்கிட்டு உங்களுக்குள்ளே தேடலில் வாங்க. உங்களுக்கான சில விஷயங்கள் செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், இன்னர் அலைன்மெண்ட்டு, பாடி, மைண்ட் அண்ட் சோல்லாம் உள்ளே அலைன் பண்ணிவிட்டு இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணணுங்க. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மற்றவங்களுக்காகவே வாழ்கிறீங்க, வெளிப்புற வாழ்க்கை தான் உண்டு அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்குங்க, அதுதான் வந்து சோல் பர்பஸ். அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் கடவுள் வந்து உங்களை வந்து கஷ்டத்தின் மேலே கஷ்டம் கொடுப்பாங்க. அப்போ தான் நீங்கள் உள்ளே வருவீங்க.
ஏன்டா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை போயிட்டுருச்சு, எனக்கே துரோகம் பண்ணுற மாதிரி என் மனைவி இருக்காங்க, எனக்கே துரோகம் பண்ணுற மாதிரி ஒரு கணவர் இருக்காங்க. இது வரைக்கும் நானே வந்து அப்படி நம்பியே இருக்க மாட்டேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு பர்சன் என் வாழ்க்கைக்குள்ளே இருக்காங்க. அப்படி நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க. இந்த மாதிரிலாம் எப்படி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, இந்த மாதிரிலாம் ஒரு பெருசாக அவங்கள நம்ப வச்சு அதுக்கப்புறம் அவங்களோட சுயரூபம் வெளியில் தெரியும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ அப்பா சாமி, எனக்கு இதுலேருந்து வெளியில் வரணும், இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியில் வர முடியல, மைண்டு அதை பற்றியே தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கன்னு நீங்கள் கடவுளை தேடுவீங்களா? அப்போயாச்சும் உள்ளே வருவீங்கள்ல, வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் வெயிட் பண்ணுறாங்க. நிறைய ஹார்ட் பிரேக் உங்களுக்குள்ளே, நிறையா வந்து பெயின், வலி, இப்போதைக்கு வாழ்கிற வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு நமக்கு வந்து ஒரு வழி கிடைக்காதா, வழி பிறக்காதா, நம்ம வாழ்க்கையை நல்லா இருக்காதா, யாராவது வந்து ஒரு வரம் கொடுக்க மாட்டாங்களா, நம்ம வாழ்க்கையை சரி பண்ண மாட்டாங்களா, இல்லை தப்பிச்சு இதுலேருந்து ஓட முடியாதா, அப்படி நிறையா விதமான ஒரு கொஸ்டின்ஸு, நிறைய விதமான ஒரு கவலை தான் உங்கள் வாழ்க்கையில் இப்போ சூழ்ந்துட்டுருக்கு. அதை குறித்து பயங்கரமான ஒரு கவலைங்க. நிம்மதியாகவே இல்லை, அப்படியே ரணமாக இருக்குங்க. ஒரு சின்ன ஒரு அன்புக்காக ஏங்கி போய் எத்தனை பேர்கிட்ட எத்தனை இடத்துல நீங்கள் வந்து அந்த குத்து வாங்கியிருக்கீங்க. நம்பிக்கை துரோகம், உண்மையாக வந்து நம்பின ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், உண்மையாக நம்பின ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உண்மையாக நம்பின ஒரு காதலாக இருக்கலாம். எல்லாமே அந்த இடத்துல வந்து வலி கொடுக்கும்போது, பெயின் கொடுக்கும்போது வரும் பாருங்கள். ஒரு சகோதரராக இருக்கலாம், உண்மையாக நம்பின சகோதரராக இருக்கு, எல்லா உறவுக்குள்ளேயுமே சொல்கிறேன் நான், தனித்தனியாக பிரிக்கவே இல்லை. இது ஜென்ரலாக அந்த ஒரு பெயின் இருக்கும் பாருங்கள், அது வந்து எப்பா அந்த பெயினை வந்து பட்டவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். இப்போதைக்கு வந்து அமைதியாக இருக்கீங்க, எனக்கு எதுவுமே வேணாம், போங்க, எனக்கு காதலும் வேணாம், கத்திரிக்காயும் வேணாம், வாழ்க்கையே வேணாம், எனக்கு இது பிஸ்னஸும் கூட எனக்கு வேணாம், நான் செவனேன்னு உட்காந்துருந்தாலே எனக்கு போது, நிம்மதி மட்டும்தான் வேணுங்கிற ஒரு இதில் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, தனி மரமாக நிற்கிறீங்க. யாருமே இல்லை உங்களுக்கு, உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட உங்களை விட்டால் வேறு யாருமே கிடையாது. நீங்களே அழுதுக்கணும், நீங்களே உங்களை தேத்திக்கணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. கண்டிப்பாக கடவுளோட அந்த ப்ளூ கார்ட் கைடன்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு வெரி 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 பவர்ஃபுல்னே சொல்லலாங்க. உங்களுக்கு கரெக்டான ஒரு கார்டு, ரெண்டு எடுத்தாலும் நச்சுன்னு உங்களுக்கு தேவைப்படுற இந்த சுச்சுவேஷனில் உங்களை வந்து கரெக்டாக வழி நடத்தக்கூடிய அந்த ரெண்டு கார்டு என்ன அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்க போகிறோம். கண்ணு முன்னாடியே கார்டு எடுக்கிறேன், கண்ணு முன்னாடியே நிறையா வந்துருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டில் வந்து ஒரு கார்டு மட்டும் நம்ம விட்டுருவோம். அந்த கார்டு இதுதான் வந்து வெரி வெரி பவர்ஃபுல். ஏன்னா ஃபஸ்ட்டில் தானாக வந்து ஜம்பாகி விழுந்தது. நிறையா வந்தாலாம் எடுக்க மாட்டேன், ஒன்றே ஒன்று தான் எடுக்க போகிறேன். ப்ரொக்ராஸ்டினேஷன், நிறையா பேர் தள்ளி போடுறீங்க. நிறையா விஷயங்களை ஏன் தள்ளி போடுறீங்க? நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த உடனே பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை குறித்தெல்லாம் தோண்டு போயெல்லாம் நிற்கக்கூடாது. செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஓரமாக ஒரு ஓரத்தில் உட்காந்து நீங்கள் அழுவுங்க, என்னவோ பண்ணுங்கள். ஆனால் உங்களோட கடமை உங்களை பார்த்துக்கிறது, உங்களை செல்ஃப் லவ் பண்ணுறது, உங்களை டேக் கேர் பண்ணுறது, உங்களுக்கு உண்டான கடமைகள் பண்ணுறது, உங்களுக்கு ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிட்றது, அப்புறம் உங்களுக்கு உண்டான உங்களை நீங்களே நேசிக்கிறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான அந்த உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறது, இதெல்லாம் வந்து விட்டுறக்கூடாது. இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான பிரச்சனையை குறித்து ஒரு 1/2 மணி நேரம் அழுவுங்க, கவலைப்படுங்க. உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே பிரச்சனையை நீங்கள் வந்து நேசிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணும்போது என்ன நினைப்பீங்க, நம்மளை நல்லா நேசிக்கிறோம், இந்த கவலையெல்லாம் குறித்து நம்ம ஏன் கவலைப்பட்டால் திரும்ப நம்மளை தானே வந்து ஒரு காயப்படும், நம்ம மனசு காயப்படும்னு நினைப்பீங்க. அந்த ஒரு இடம் கொடுக்க மாட்டீங்க நீங்கள். அதனால் நான் இப்போ சொல்கிறேன் 1/2 மணி நேரம் உட்காந்து கவலைப்படுங்கன்னு, அந்த 1/2 மணி நேரம் கூட நீங்கள் அது கொடுக்குறது வேஸ்ட்டு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே மாறி வெளியில் வந்துடுவீங்க. அதனால தான் அந்த 1/2 மணி நேரம் டைமை கொடுங்க அப்படிங்கிறேன். என்ன கார்டு வர போகிறீங்க? ரொம்ப நேரமாக விளையாண்டுட்ருக்கீங்க. இதில் யார் வர போகிறீங்க பார்க்கலாமா? ஒரு கார்டு மட்டும் போதும். நத்திங் டு டூ ஹியர். இங்கே எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும், நம்ம தான் இங்கே சரி பண்ணணும், நம்ம தான் இங்கே எல்லாத்தையுமே முதன்மைப்படுத்தி எல்லா விஷயத்தையும் கரெக்ட் பண்ணணும்னு தலை மேலே தூக்கி வச்சுருக்கீங்கல்ல, அந்த கிரீடத்தெல்லாம் தூக்கி காலடியில் போடுங்க, கடவுளோட காலடியில் போடுங்க. இங்கே கடவுள் மட்டும்தான் எல்லாமே செய்வார். நம்ம இங்கே செஞ்சு சரிப்படுத்துறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. புள்ள சரியில்லையா, உங்களால் திருத்த முடியாது. மனைவி சரியில்லையா, உங்களால் திருத்த முடியாது. வாழ்க்கை சரியில்லையா, உங்களால் திருத்த முடியாது. எப்போ வந்து சரண்டர் மோடுக்கு கடவுளை பிடிச்சிக்கிறீங்களோ அப்போ கடவுளே இறங்கி வந்து எல்லா விஷயங்களையும் வந்து சரி பண்ணுவாங்க. அதுக்குண்டான விஷயங்கள் தான் நீங்கள் வந்து கடவுளை அலோவ் பண்ணணும். இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரீம்ஸில் வந்து நிறையா விஷயம் நான் பார்க்குறேன், அதுக்கு உண்டான அர்த்தம் தெரியல அப்படின்னு நிறையா கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ட்ரீம்ஸில் ஏதாவது ஒரு 2 ட்ரீம் எடுத்துக்குவோம். அதில் என்ன விஷயம் வருது, அதுக்கு உண்டான தெளிவான ஒரு கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா?
கனவுல வந்து துக்கமா இருக்கிற மாரி ஏதாவது ஒரு எமோஷனலா நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க. கனவே உங்களுக்கு வந்து ஒரு சோகமா இருக்கிற மாரி இருந்ததுன்னா, அதெல்லாம் உங்களுக்கு கிளென்சிங் ஆவுது. உங்களுடைய உள்ள இருக்கிற அது துக்கமான ஒரு விஷயம்லாம் கிளென்ஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த கனவு வந்து நீங்க கண்டீங்க அப்படின்னா, நீங்க நெறைய ஒரு ஹீலிங்னா உங்களுக்குள்ள வந்து ஹீல் ஆகுது. நெறைய காயங்கள் வந்து ஹீல் ஆயிட்டுருக்கு. ஆறிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இது வந்து அ இது வந்து எப்பயுமே இந்த சேட்னஸ் வந்து உங்களுக்குள்ள இருக்காது. இது வந்து உங்களோட சோலோட வூண்ட்ஸ். உங்களோட சோல் வந்து கதறிட்டு, கத்திட்டு இருக்கு. நீங்க வெளியில எல்லா விஷயமும் பண்றீங்க மத்தவங்களுக்காக. ஆனா, உங்க சோலுக்காக நீங்க வந்து செய்யறதே இல்ல. அதனால ஒரு ஹீலிங் ப்ராசஸ்ல சோலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தான் அங்க வந்து நடந்துட்டு இருக்கு. சேட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எல்லாமே வந்து நீங்க என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க கடவுள புடிச்சுக்கோங்க. வர்ற விஷயங்கள அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்ட்டெல்லாம் பெயினெல்லாம் ரிலீஸ் பண்ணிருங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஓகே டைம் ரொம்ப ஆயிட்டே இருக்கு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ, இப்போ வந்து என்ன பண்ண போறோம்? காளிமா கார்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் அவங்க குடுக்க போறாங்க, என்ன வரமா குடுக்க போறாங்க, அந்த வரத்த நம்ம பிடிச்சுக்கிட்டு, நம்ம வந்து கடைசி வரைக்கும் அழகா வாழ்க்கைய நடத்திட்டு போறோம். அது என்ன வரம்ங்கிறத எனக்கே தெரியாதுங்க. கடவுள் தான் குடுக்க போறாங்க. அது என்ன வரமா இருந்தாலும் பத்திரமா பிடிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து யார் வராங்க? மகா சதாசிவ் வராங்க. ப்ரீ பி ப்ரிப்பேர்ட் டு ரிசீவ் த ட்ரூ நாலேட்ஜ். ஒரு ட்ரூ நாலேட்ஜ்னா, இந்த வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு உண்மையான நாலேட்ஜ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த கேம வந்து நம்ம அழகா விளையாட போறோம். அதனால அந்த நாலேட்ஜ் கண்டிப்பா கடவுள் குடுக்குறாங்க. ஓம் நமச்சிவாய கண்டிப்பா வந்து டைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தான் நடக்கும்.